ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸ்ரீகுமரன் போயிருந்தப்போ அங்கே பார்த்துருந்த சில ஆன்டிக் பேங்கிள் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதில் இருக்கிற சில கலெக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அந்த ஆன்டிக் பேங்கிள்ஸில் இருக்கிற அந்த டிசைன்ஸ், அப்புறம் அதோட வேஸ்டேஜ் எவ்வளோ எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பேங்கிள் தான் வந்து பார்த்துருந்தோம். இந்த பேங்கிளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 36 கிராம்ஸ். ஆக்சுவலாக வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எக்ஸாக்டாக சொல்லலை. அபவுட் 20லேருந்து 22% மேலே தான் இருக்குமே தவிர அதுக்கு கம்மியாக இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 20% இல்லைனா 22% அந்த ரேஞ்சில் இருக்க மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த ஒரு ரெட் கலர் ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ரூபீஸ் அண்ட் எமரல்ஸ் மாதிரி இருக்குது, அந்த ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன்லேயே வந்து உங்களுக்கு அந்த ஒரு மயில் இருக்க மாதிரி இருக்குது. ரொம்பவும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ இந்த ஆன்டிக் பேங்கிள்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது நகாஸ் கலெக்ஷன் அப்படின்னா மோட்டிவ்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். இந்த மயில், யாழி, அன்னம், அப்புறமா வந்து அந்த மகாலட்சுமி இருக்கிற உருவம் மாதிரி, கோவில் மாதிரி, அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த நகாஸ் கலெக்ஷன்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்கிளோட ஒரு பேங்கிளோட வெயிட் வந்து 2.25 சவரன் மாதிரி வருது. அதாவது 36 கிராம்ஸ்னால் உங்களுக்கு வந்து 4.5 சவரன் இல்லையா? ஸோ அதனால் 2.25 வருது ஒரு பேங்கிளோட வெயிட்டு. ஆனால் ஆன்டிக் வந்து பார்க்கும்போது இன்னும் வெயிட்டாக போனால் கூட நல்லாயிருக்குன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா இது வந்து என்னதான் 2.25 சவரன் ஒரு பேங்கிள் அப்படின்னாலுமே வந்து கொஞ்சம் கையில் வேர் பண்ணும்போது லைட் வெயிட்ன்ற மாதிரி ஃபீல் ஆகுது ஆன்டிக் பேங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டிசைன் பார்த்துருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக வந்து மகாலட்சுமி இருக்க மாதிரியான டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே அந்த ரூபி அண்ட் எமரல் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருந்தது. இதோட வெயிட் வந்து 44 கிராம்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதை விட எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 5.5 சவரன் கிட்ட வருது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வேலைப்பாடெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு முன்னாடி காட்டினதை விட இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருந்தது. டார்க் பாலிஷ் இருக்க மாதிரி இருக்குது அந்த பாலிஷ்லேயே. இந்த பாலிஷ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2-3 பாலிஷஸ் இருக்குது. ஃபுல் கோல்டு இருக்க மாதிரி வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை பிளாக் ஆன்டிக் பாலிஷ்லேயும் போட்டுக்கலாம், இல்லைனா ஆரஞ்சுலேயும் வந்து நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆன்டிக் பாலிஷஸ் இருக்குது. நமக்கு எந்த பாலிஷ் வேணுமோ அது வந்து நமக்கு போட்டு கொடுப்பாங்க. இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சிங்கிள் பேங்கிளாக இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் சிங்கிள் பேங்கிளாகவும் நம்ம எடுத்துக்கலாம். பேராக தான் எடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20th மேலே வந்து ஸ்ரீகுமரனில் வந்து லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய வருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி பிரான்ச். இந்த மாதிரியான பேங்கிள்ஸ் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா சிட்டு போட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லாபமாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த பேங்கிள்ஸோட வேஸ்டேஜ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20% அண்ட் அபவ் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் சிட்டு போட்டு வாங்குறப்போ உங்களுக்கு 18% ஆஃப் வேஸ்டேஜ் வந்து அந்த சிட்லேயே வந்து கவர் ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 2% 3%க்கு தான் வந்து வேஸ்டேஜ் போட்டு நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம வந்து எப்போவுமே சிட்டு போட்டு ஆன்டிக் நகையெல்லாம் எடுக்கிறப்போ நமக்கு வந்து ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஏன்னா அதோட வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து நான் சிட்டு போட்டு வாங்குங்கன்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த கோல்டு தான் இல்லை, எல்லாமே வந்து நம்ம சிட்டு போட்டு வாங்குறப்போ நமக்கு வந்து ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அப்புறம் இந்த வளையலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாலட்சுமியோட மோட்டிவ்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. அதாவது அந்த வளையலை விட்டு வெளியே வந்திருந்தது அந்த டிசைன்ஸ் எல்லாம். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா எம்போஸ்டாக இருந்தது. இப்போ நான் வந்து சைடில் காட்டியிருப்பேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வெளியே வந்த மாதிரி இருந்தப்போ நல்லா எடுப்பாக வந்து தெரிஞ்சது இந்த வளையலோட டிசைனு. ஸோ இந்த மாதிரியான ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரும். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால். ஸோ உங்கள் எல்லாரையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.